இன்னொரு இதில் மேம் சார் வந்து ரொம்ப வெளிநாட்டுக்காரர், ஹீரோ லுக்கில் இருக்காரு. ஒரு ஆள் ஃபீல்டில் இறங்கி எப்படி பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அது எப்படி மேம்? அவர் உண்மையிலேயே வந்து இன்னைக்கு நேற்று வரலங்க. அவர் வந்து நமக்கு நாமே ஆரம்பிச்சும் போதே சிஎம் சாரோட அப்பத்துலேருந்தே இஸ் பின் ஒர்க்கிங் ஃபார் திஸ் திங் 2015லேருந்து ஐ திங்க் எனக்கு when my second son was born அதுலேருந்து இஸ் பின் ஹியர் வித் இன் த பேக் எண்ட். அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஐடி விங்ல இஸ் பின் த டெப்யூட்டி செக்ரட்டரி. ஸோ எப்பவுமே தினமே காலையில எழுந்து ஹில் கோ பப்ளிக் சர்வீஸ்னு போயிடுவாரு. அப்புறம் மாமா அஃப்கோர்ஸ் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமா எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ கூட இருந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாரு. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஹி லைக்ஸ் டு பி அவுட் இன் த சன். மூணாவது தலைமுறை அரசியல்வாதியா அவர் இருக்கார். தாத்தா, அப்பா, மகன். ஆனா இதுதான் அவரு முதல் முறையா வேட்பாளராக களமிறங்குற ஒரு தொகுதியா இருக்கு. நிறைய பேர் பணம் செலவழிக்கிறாங்க, வெவ்வேறு கட்சியில ரொம்ப முக்கியமான ஆட்களாக இருக்காங்க, ஃபீல்டு டஃப்பா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இல்லங்க, பீப்புள் ஆர் வெரி கிளவர். உண்மையிலேயே என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன யார் என்ன கொடுத்தாலுமே they don't think it's like a 1 or 2 days issue. எது எவ்வளோ யார் என்ன பண்ணாலுமே it's going to last maximum ஒரு 1 week அவ்வளவுதான். பீப்புள் அதுக்காக பார்க்கல. அவங்க வந்து 5 வருஷம் நம்ம கூட இருந்து யார் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நாங்க இங்கேயே இருக்கோம், பக்கத்துலயே இருக்கோம். எங்களுக்கு எதிர்க்க நிக்கிற யாருமே பக்கத்துல இல்ல, இந்த ஊரே கிடையாது. ஸோ தே வெரி ஹாப்பி தட் இங்க நாங்க பக்கத்துலயே இருக்கோம். எதா இருந்தாலும் 5 வருஷத்துக்கு அவங்க நல்லா பண்ணுவாங்க. பிளஸ் அண்ணநகர்ல நிறைய பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு இங்கேயும் பண்ணுவாங்கன்ற அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் தெரியுது அவங்க கண்ணில். தே வெரி ஹாப்பி டு ஹேவ் ஹிம் as a candidate here.